மேஷராசி நேயர்களே, சார் வாங்கின கடனை சொன்ன தேதியில திருப்பி கொடுக்கும் போது அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மனுஷனுக்கு. சும்மா கெத்தா கர்வமா ஃபீல் பண்ணலாம். ஆனா பாருங்க, நம்ம ஃபேமிலிக்கே அப்படி ஒரு சம்பவம் நடக்கலீங்க. ரொம்ப ஆனந்தமா சொல்றதை கேட்டு ஐயோக்கிய பயலே, வாங்கின கடனை கொடுக்க மாட்டேன்றத எவ்வளவு டெக்னிக்கலா சொல்றான் பாருங்க சார் அப்படின்னு உங்களை எல்லாரும் திட்டுவாங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம ரிஷபராசி நேயர்களே, வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஒண்ணுதான் புரிஞ்சுது தம்பி. என்னங்க அங்கிள், நாம முன்னுக்கு வருவோம் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியா என் வயிறு மட்டும்தான் முன்னுக்கு வந்திருக்கு. எல்லாம் லாக்டவுனால வந்தது அப்படின்னு யதார்த்தமா பதார்த்தமா பேசுவீங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம மிதுன ராசி நேயர்களே, விட்டு கொடுத்து வாழறவனை விட போட்டு கொடுத்து வாழறவன் தான் சார் ஊருக்குள்ள நல்லா இருக்கான். ஆபீஸே எடுத்துக்கோங்களேன், மேனேஜருக்கு 2 ஆப்ஷன் தான். இவனுக்கு ஏதாவது பண்ணணும், இல்லனா இவனை ஏதாவது பண்ணணும். இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கைக்கான தத்துவத்தை சொல்லிட்டு போவீங்களாம். கடகராசி நேயர்களே, ஒரு காலத்துல எல்லாம் குடிச்சவனை பார்த்து கூட்டமா சிரிப்பாங்க பிரதர். ஆமாங்க. ஆனா இன்னைக்கு குடிக்காதவனை பார்த்து ஒரு கூட்டமே சிரிக்குது. அந்த அளவுக்கு ஊரை கெடுத்து வச்சிருக்கானுங்க எல்லாரும் சேர்ந்துன்னு நீங்க ஆதங்கப்பட்டு போவீங்களாம். சிம்மராசி நேயர்களே, சின்ன வயசுல எல்லாம் எங்க அப்பா சொல்லுவாரு, டேய் தம்பி நல்லா படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி. ஆனா பாருங்க, இன்னைக்கு நிறைய சம்பாதிச்சாதான் சார் நல்லாவே படிக்க வைக்க முடியுது குழந்தைங்களை. இட்ஸ் எ சேட் திங் சார். எல்லாத்துக்கும் பேத்தோஸ் போட்டீங்கன்னா கேக்குறவங்க கடுப்பாக மாட்டாங்களா? மெசேஜ் சொன்னா ஆமா இல்லன்னு சொல்லிட்டு போங்க சார்னு கடுப்புல பேசிருவீங்களாம். கன்னிராசி நேயர்களே, விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? இப்பெல்லாம் தனி வீட்டுக்கு முன்னாடி கொரோனா பாசிட்டிவா இருந்தாலும் தகரம் அடிக்கிறது இல்லையா? ஆமா தம்பி, சீன பெருஞ்சுவரையே தாண்டி வந்த கொரோனா இவங்க அடிக்கிற தகர ஷீட் எல்லாம் தாண்டாதா? அதனாலதான் அதெல்லாம் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாட்டு நடப்ப பிரிச்சு வைப்பீங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம துலாம் ராசி நேயர்களே, தம்பி ஜப்பான்காரன் வேலை செய்யலன்னா செத்துருவான். ஆமாங்க. சீனாக்காரன் சூதாடலன்னா செத்துருவான். ஆமாங்க. ஆனா நம்ம சொந்தக்காரன் நம்ம சந்தோஷமா இருந்தா செத்துருவான்டா. மகான் சார், நீங்க கல்வெட்டா செதுக்கலாம் சார், இதெல்லாம் ஃபேக்ட் சார் அப்படின்னு வாங்கலாம். நீங்க சொல்றதை கேட்டு ஒத்துக்குவாங்களாம் எல்லாரும். விருச்சிக ராசி நேயர்களே, காதலால் அருந்து போகும் வலியை விட நம்ம துணி காய போடும்போது கொடி கயிறு அருந்து போச்சுன்னா வர வலி இருக்கே, அந்த வேதனை இருக்கு. அந்த வேதனை மண்ணில் விழுந்த துணியெல்லாம் திரும்ப அலசி திரும்ப காய போட்டு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார்னு ரொம்ப பிராக்டிகலா பேசுவீங்களா ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். ஆமாங்க. ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு காசை போட்டு கட்டினது தானுங்க பால்கனி. ஆமாங்க. துணி காய வைக்க மட்டும் தாங்க யூஸ் பண்றோம். அப்படிதாங்க இருக்கு நீங்க சொல்றதுன்னு உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்களாம். மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உலக யானைகள் தினம் தம்பி. ஆமா சார். யானையை பார்த்தாலே ஒரு பிரமிப்பு தான் இல்ல? ஆமா சார். இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஒரு யானை கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நேற்று விட்டு எங்களுக்கு கேட்கும் போதே, ஐயோ எனக்கெல்லாம் ஒரு யானை கிடைச்சா கடைக்கடையா கூப்பிட்டு போய் பிச்சை எடுப்பேன் சார். எல்லாம் திருத்தவே முடியாதுடா. என் கண்ணு முன்னாடி நிக்காத போன கண்ட மணிக்கு திட்டுவாங்க. கும்பராசி நேயர்களே, ஆண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டுமே தெரியும் என்னன்னு. இந்த பையனுக்கு வேலை வெட்டி காதலெல்லாம் விட சோறுதான் முக்கியம். டைமுக்கு வந்துடுறான். கழுகுக்கு மூக்கல வைக்கிற மாதிரி. அவனை சொல்லி தப்பு இல்ல, வளர்ப்பு அப்படி அப்படின்னு ரொம்ப பக்குவமா பேசுவீங்களாம். மீனராசி நேயர்களே, கணவன் மனைவி மனசு விட்டு பேசிக்குவீங்க அப்படின்றாங்க. உடம்பெல்லாம் சுருக்குன்னு பெயின் வர மாதிரி. இந்த குறிப்பா இந்த பில்லி சூனியம் வைக்கிற பொம்மைக்கு ஊசி குத்துவாங்களே, அந்த மாதிரியான ஒரு பெயினை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு உங்க வைஃப் உங்ககிட்ட கேட்கும் போதே, இல்லையேமா இது புதுசா இல்ல இருக்கு, அந்த மாதிரி இல்லையே, வாங்க இன்னைக்கு அதை அனுபவிக்கலாம். என்னடா சொன்ன உங்ககிட்ட? என்ன சொன்னேன் காலையில? போனை ரீசார்ஜ் பண்ணிட்டு போடாம தானே சொன்னேன். வீட்டுக்கு வாடா அப்படின்னு வாங்கலாம். ரொம்ப மனசு விட்டு ஆனந்தமா பேசுவீங்களாம். அடி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு, பட் இருந்தாலும் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. சேஃபா ஹேண்டில் பண்ணுங்க. தனுசு ராசி நேயர்களே, நீங்க அறிவாதான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் தாயம் விழுந்தாதான் ஆட்டம் ஆடவே ஆரம்பிக்க முடியும். ஆமாங்க. காயம் பட்டாதான் வாழ்க்கை வாழவே ஆரம்பிக்க முடியும் சார். நீங்க சொல்லும் போதே எழுதி வைக்கலாமே, ஆட்டோ பின்னாடி எழுதி வைக்கலாமே அப்படின்னு உங்க அறிவை பார்த்து ஆச்சரியப்படுவாங்களாம்.